கட்டப்பையில வந்து உள்ள வச்சு மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. எவ்வளவு நேரமா அந்த குழந்தை இந்த டஸ்ட்பின்ல இருந்தது ஏதாவது தெரியுமா? ஒரு 20 நிமிஷம் இருந்துச்சு, அதிகபட்சம் 20 அப்பதான் வச்சிருக்காங்களே. அப்பதான் வச்சிருக்காங்க. 2 லேடி வந்து இப்படி கிராஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா சவுண்டு வருதுனோடனே அவங்க பயந்துட்டு வேற ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றாங்க. அவர் வந்து என்ன கூப்பிட்டாரு, இந்த மாதிரி இருக்கு பாருங்க என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா குழந்தை இருந்தது. இந்த குப்பை அப்படியே தான் இருந்தது. இந்த குப்பை இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த கட்ட பேக் வந்து தெரியுது மேலே. ஓகே, ஆனா குழந்தை தெரியல, கட்ட பேக் மட்டும் தெரியும். சவுண்ட் வருது அதுல இருந்து. இவ்வளவு குப்பைக்கு மத்தியில அந்த குழந்தைய வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க குழந்தை பாத்தீங்களாண்ணே? எப்படி இருந்தது குழந்தை? எடுத்து பார்த்தேன் பெண் குழந்தை நல்லா அழகா இருந்தது. கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை யூஸ் பண்ண தெரியல அவங்களுக்கு. அதை எடுத்து தூக்கி போட்டாங்க அவங்க. நீங்க அந்த குழந்தைய பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுவும் டஸ்ட்பின்ல எனக்கு உண்மையாக வரமா இருந்தது. எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. எனக்கு இப்போ கூட கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு கிட்ட ஒரு 15 வருஷம் ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டலாக அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்சா அது ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் ஒரு லேடி வந்தாங்க, அவங்க கைக்கு வந்து குழந்தை அழுது, சும்மா இப்போ தாய்ப்பால் யாருன்னா கொஞ்சம் கொடுங்க, இல்லைனாக்கா ஒரு பில்டிங் பட்டில் ஒரு ரெடி பண்ணி கொடுங்க சொல்லி நான் கேட்டு இது பண்ணிட்டேன். அதுக்கு பில்டிங் பட்டில் ரெடி பண்ணிட்டாங்க, தாய்ப்பாலுக்கும் ரெடி பண்ணிட்டாங்க. அது தாய்ப்பாலும் கொடுத்தீங்க? தாய்ப்பாலும் கொடுத்தோம். தாய்ப்பால் கொடுத்தாங்களா? அந்த லேடி குழந்தை வச்சு கைக்கு வந்து வச்சுக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் இருந்தாரு. அவங்க ஹஸ்பண்டும் சொன்னாரு, அம்மா குழந்தைக்கு இட்டு குடுமா அப்படின்ட்டு. கடவுள் இந்த கடவுள் தான் எதுவுமே கொடுத்தோம். ஓகே, இங்க இருந்த ஒரு குழந்தை டஸ்ட்பின்ல இருந்திருக்கு. அந்த குழந்தைய யாருன்னே தெரியாதவங்க நீங்க காப்பாத்திருக்கீங்க. யாருன்னே தெரியாத ஒரு லேடி வந்து அவங்களுக்கு தாய்ப்பாலும் கொடுத்துருக்காங்க. நான் அங்கேருந்து வந்துட்டு இது மேலே தான் ஏறினேன். இப்படிதான் ஏறிட்டு இங்கே கட்டா பேக்கில் மூடி இருந்ததில்ல, அந்த கட்டா பேக் ஓப்பன் பண்ண அப்படி ஓப்பன் பண்ணி பெட்ஷீட் இருந்தது உள்ள. அந்த பெட்ஷீட் எடுத்து மேலே வச்சுட்டு பார்த்தா உள்ள குழந்தை இருந்தது அதில். ஆமாம், இந்த பாப்பா நாங்கள் வாங்கி பார்த்துட்டோம். இனிமேல் குழந்தைய எத்தனை குப்பியில் போகிறாங்களோ, எங்களாலலாம் குத்துனாங்கன்னா நாங்களாம் வளர்த்துருப்போம். இந்த இவர் கேட்டுக்கிற சொன்னாங்க, இவர் கையில் குத்துனாங்க அழகாக வளர்த்துட்டு இருப்பாரு. ஒருவேளை அந்த குழந்தை உங்க கையில கிடைச்சிருந்தா நான் கண்டிப்பாக தூக்கினே போயிட்டு போய் யாராண்டையும் காட்டிக்கவே மாட்டேன். உண்மையே சொல்கிறேன், நான் யாராண்டையும் கூப்பிட்டுருக்க மாட்டேன், யாராண்டையும் காட்டிக்க மாட்டேன். நான் பாட்டுனே தூக்கின்னு போயிட்டு இருப்பேன். இனிமேல் குப்பார் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா பாப்பானா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொன் குழந்தைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். 4 பேர பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, பேத்தி இல்லை. இது கிடச்சிருந்தா எங்களுக்கு பொக்கிஷ் மாரி கிடச்சிச்சு, நான் தூக்கிட்டு இருப்பேன். நான் குழந்தையுடைய முகமும் ரொம்ப அழகா இருக்கு. அழகாக இருப்பாங்க. 10 மாதம் செம்ந்து என்ன ப்ரோஜாவா பெற்று எடுத்து குப்பியில் போடுறதுக்கு அதை சமைக்கிறது தொட்டியில் வைக்கிறாங்களா, ஒரு மனசாட்சிக்கிறேன் எல்லாரும் இருக்குது. அப்போ என்ன நினைக்க வந்து பார்த்து ஏதோ தவறு பண்ணிக்கிறாங்க. அதான் அதுதான் நினைக்க வந்து வரோம். ஒரு தாய் உள்ளமா எப்படிமா இருக்கு ஒரு குழந்தை, அதுவும் சின்ன குழந்தைய எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அதை பெக்கிறதுக்கு. அது செந்து பெற்று அது கொஞ்சம் கையில் பார்த்து அது மனசார தொட்டியில் வச்சுட்டு போறீங்க. அவ்வளோ ஒரு தாய் தானே, அது ஒரு பெண்ணு தானேவா. அது எடுத்து சொல்கிறதுக்கு கூட ஒரு பொம்பளை என்னன்றாங்களா, அது அவங்களுக்கு அறிவு இருக்காது. எனக்கு இந்த போட்டோ பார்த்துட்டு மனசு சரியில்லை எனக்கு. ஆனால் இவர் கையில் குழந்தைய சுமந்து இருக்கும்போது நீங்கள் ஓடி வந்து பார்த்தீங்க? ஆமாண்ணா, இங்கே இந்த காரணம் தான் இவர் கையில் குழந்தைய வச்சுட்டு என்னை கூப்பிட்டாரு. நான் அங்கேருந்து ஓடி வந்து பார்த்தா குழந்தை கையில் என்னன்னாக்கா இந்த குப்பை தொட்டில் ஒரு பொம்பளை போட்டு போயிடுச்சு. நம்ம டிரைவர் இன்னொரு டிரைவர் வந்து அவனுங்க போயிட்டு அந்த அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவர் பயந்து எடுக்கிறதுக்கு இவர்கிட்ட வந்து சொன்னோன்னே இவர் வந்து பார்த்து எடுத்துட்டாரு, குழந்தைய எடுத்துட்டாரு. குழந்தை சவுண்டு கேட்டோன்னா எடுத்துட்டாரு. கட்டப்பையிலேருந்து எடுத்து கையில் வச்சுன்னு இருக்கிறாரு. அங்கேருந்து என்னை கூப்பிட்டாரு. என்னை கூப்பிட்ட உடனே என்னன்னா, நீ இதெல்லாம் பண்ணிக்காத, நீ ஸ்ட்ரைட்டாக ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடு. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னாக்கா போலீஸை வர வச்சோம்னாக்கா அவங்க மீதியெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை நான் கையில் வாங்கிக்கினேன். அந்த ஜெராக்ஸ் கடை வாசல் நான் உக்காந்துட்டேன் கம்முன்னு. குழந்தை நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க? வச்சுட்டு நான் உக்காந்துட்டேன். நிறைய ஜனம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆளாளுக்கு வந்து கேட்டாங்க, உங்களுக்கு குழந்தை வேணாம்னா கொடுங்க. இது என் குழந்தை கிடையாது, கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நான் சொல்லி விட்டு சேர்த்து விட்டேன். அப்போ போலீஸ் வந்ததுக்கப்புறம் ஜனத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு போலீஸ் எடுத்துட்டு